is Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. என்னால நம்பவே முடியல. ஆளு, பேச்சு, நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தா தெரியலையே. நிவேதா, நல்லவனோட அயுக்கன் தான் ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுமா? ஏன்னா நல்லவனா இருக்குது அவனோட இயல்பு இல்ல, எல்லாமே வெறும் நடிப்பு. நடிப்பு எப்பவுமே பழிச்சுன்னு தான் தெரியும். அதை உண்மை நம்பி எல்லாருமே ஈஸியாக ஏமாந்து போயிடுறீங்க. இதுதான் உலக நடப்பாவே இருக்கு. நிவேதா, அன்னைக்கு உங்ககிட்ட இந்த பிரேமை பத்தி போன்ல சொன்னேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்ரீநிதியை யாரோ ஒன் சைடா லவ் பண்றாங்கன்னு. ஆமா ஆமா, அது இந்த கேவலம் பிடிச்சவன் தான். ஓ மை காட், இவன் தான் ஸ்ரீநிதியை கார்த்திக்கும் கடத்தி வச்சிருக்கானா? என்ன நிவேதா, கேட்ட ஒன்னும் ஷாக்கிங்கா இருக்கா? ஆமா ஆதி, மனுஷங்க இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா? இப்ப கூட இந்த ஆள் என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? ஸ்ரீநிதியும் கார்த்திக்கும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கானா? கடவுளை தான் நம்பிட்டு இருக்கேன்னு வாய் கொசாம சொல்லிட்டு போறான். எல்லாம் போய் இவன் தான் ரெண்டு பேரையும் எங்கேயும் அடைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறப்போ ரொம்ப அதிர்ச்சியா இருக்காதி. இதுல இருந்து எப்படி நாம அவங்கள காப்பாத்த போறோம்? பேசாம போலீஸ்ல இவனை பத்தி ரிப்போர்ட் பண்ணிடலாமா? அவங்க இவனை அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை சொல்ல வைப்பாங்கல்ல. நிவேதா, இந்த விஷயத்துல நம்ம அவசரப்படக்கூடாது. பிரேமை பத்தி நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம கிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் மாட்டணும். இப்போதைக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லனாலும் இந்த பிரேம் தான் ஸ்ரீயும் கார்த்திகையும் கடத்திருக்கணுங்கிற மோட்டிவ் இருக்குல்ல. இவ ஸ்ரீய லவ் பண்ணிருக்கா, நல்லவனா நடிச்சிருக்கா. கார்த்திகையும் ஸ்ரீயும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வேலையை பண்ணிருக்கா. இதெல்லாம் போலீஸ்ல சொன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? மாட்டாங்க நிவேதா. ஏன் ஆதி? போலீஸ் பிரேமை கூட்டி விசாரிச்சா இவன் உண்மையை ஒத்துப்பானா? கற்பூரத்தை கையில ஏத்தி அணைச்சு சத்தியம் பண்ணுவான் எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு. அவன் ஒன்னா நம்பர் நடிகன். இப்ப என்னதான் பண்றது ஆதி? ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் மாட்டணும். அது வரைக்கும் நாம இப்படி பொறுமையா தான் இருக்கணுமா? என்ன ஆதி நீங்க? வேற வழியில நிவேதா. நிவேதா, தப்பு பண்றவன் எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்க மாட்டான். எங்கேயாவது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் விட்டுட்டு தான் போயிருப்பான். அதே மாதிரி பிரேம் விட்டுட்டு போன எவிடன்ஸ் நம்ம கண்ணை கண்டிப்பா மாட்டோம். அது வரைக்கும் நாம பொறுமையா இருந்தா ஆகணும். சரி, நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? அது வந்து ஹாஸ்பிடல் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். காயத்ரி ஆண்டி எப்படி இருக்காங்க? உடம்பளவுல கொஞ்சம் தேறிட்டு வராங்க. ஆனா மனசளவுல தான் பாவம். சரி, அதை விடுங்க ஆதி. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பக்கத்துல ஸ்டுடியோக்கு போயிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு ஸ்டுடியோக்கெல்லாம்? ஸ்டுடியோக்கு எதுக்கு போவாங்க? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும், அதான் அப்படியே. சரி, நீ என் கூட வரியா? நான் எதுக்கு ஸ்டுடியோக்கெல்லாம்? ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம்னா ஜோடியா நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எடுக்கலாம். ஆனா நான் வந்து அத பெரிய சைஸ் ஃப்ரேம் பண்ணி என் வருங்கால மாமனார் ராஜ்மோகன் சாருக்கு அனுப்பி வச்சிடுவேன். ஓகேவா? ஐயோ சாமி, வேற வேணையே வேண்டாம். அவர் அந்த போட்டோ மட்டும் பார்த்தாரு வை, உத்தர தாண்டவமே ஆடுவாரு. ஏன்னா உன் மேல அவருக்கு ஒரு தனி பாசம். இருக்கட்டும். சரி வா, நம்ம கிளம்பலாம். போலாமா? மம்மி, உட்கார். என்ன பிரியா? அண்ணனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையாமா? நீங்களும் டேடியும் அண்ணனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்கம்மா, ப்ளீஸ்மா. சரிம்மா. எனக்கு அண்ணனை பார்க்கணுமா. அண்ணன் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அண்ணன் வேணும்மா. அழாத, கண்டிப்பா வந்துருவான். எங்க போயிட போறான்? வந்துருவான், நீ அழாத. பல்லவி, என்னம்மா இது? நீ எப்படி மனசு தளர விட்ட? எப்படி குழந்தை அழறா பாரு.
பிரியா எழுந்துரு நீ. எழுந்துரு முதல்ல நீ. ஏம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்க? எனக்கு அண்ணனை பார்க்கணும் பாட்டி. அண்ணன் வருவாம்மா, கண்டிப்பா வருவான். இப்படி எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டானே அவன். இது பாரு, நீ இப்படி தனியா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத கவலையெல்லாம் வரும். எழுந்து உள்ள வா. உள்ள வாமா. நீ அவளை கூட்டிட்டு போமா, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு வரேன். சொன்ன கேளு, எழுந்து உள்ள வா. ப்ளீஸ் மா, என்ன கம்பல் பண்ணாத, நீ போ. வாமா, நீ வா. அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்க. அண்ணன் வந்துருவான். கண்ணத்தோட வா. இப்படி உட்காரு. இது பாரு, அழக்கூடாதுன்னு சொல்றேன்ல. என்ன சாப்பிடுற? காஃபி சாப்பிடுறியா? வேணாம் பாட்டி. என்னாச்சு சிவகாமி? கார்த்தியை நினைச்சுக்கிட்டு பல்லவியும் பிரியாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. பிரியா, பல்லவி. ஹாய் பல்லவி. வாங்க, இருங்க நான் வரேன். இட்ஸ் ஓகே, இருங்க, நானே மேல வரேன். சரி. இருங்க நான் வரேன். இட்ஸ் ஓகே, இருங்க, நானே மேல வரேன். சரி. நீ இரு சிவகாமி, நான் போய் பார்க்கறேன். ம். ஆ, ஹலோ, வாம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வா. சிவகாமி வாமா, யார் இருக்கு. வந்திருக்காங்க? ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படிமா நான் இருக்க? நல்லா இருக்கேன். பிரியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பல்லவி பால்கனில தான் இருக்கா. கூப்பிட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் வரும்போது பார்த்தேன், நானே போய் பார்க்கறேன். சரிம்மா. ஆ, ஒரு நிமிஷம், மறுபடியும் கேக்குறேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை எங்கேயோ நல்லா பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம். அது ஒண்ணும் இல்லம்மா. உலகத்துல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது இல்லையா? இப்ப நீ அனுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இல்லையா? அதே மாதிரி என்ன மாதிரி வேற யாரையோ பார்த்திருப்ப நீ, அவ்வளவுதான். யா, ஐ திங்க் சோ. சரி, நான் மாடிக்கு போறேன். சரிம்மா. வாங்க, ஹாய் பல்லவி. உட்காருங்க. என்ன பல்லவி, ரொம்ப டல்லா இருக்கீங்க? எல்லாம் கார்த்திகை பத்தின கவலைதான். நானும் பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன். எங்க வீட்ல இருக்கிற நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஐயோ ப்ளீஸ், அப்படிலாம் பேசாதீங்க. இது ஏதோ சோதனை தான், ஜஸ்ட் a passing phase. எல்லாம் சரியாயிடும். எப்ப சரியாகும் தான் தெரியலையே. என்ன இருக்கு? எல்லாருக்கும் அவங்க பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. இப்ப என்னைய எடுத்துக்கங்க. அனுவோட ஹஸ்பண்ட் சம்பந்தமா எக்கச்சக்க குழப்பம். இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. அந்த ரெண்டாவது வைஃப் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல பல்லவி, இந்த அனுவோட ஹஸ்பண்ட் சம்பந்தமா என்னால ஒரு தீர்க்கமான முடிவுக்கே வர முடியல. அன்னைக்கு
அவரை மீட் பண்றதுக்கு அவரோட ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ அவர் போன்ல சடனா ஹோம் காலிங் அப்படின்னு ஃபிளாஷ் ஆச்சு. சரி, இது ஆப்வியஸ்லி அனுவா தான் இருக்கும்னு எனக்கு ஒன்றும் தோணல. பட் கொஞ்ச நேரத்திலேயே அனு காலிங் அப்படின்னு திரும்ப ஃபிளாஷ் ஆச்சு. அப்பதான் ஒருவேளை ஹோமா இவர் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது செகண்ட் வைஃபோட நம்பரா இருக்குமோ என்னன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம். இட் வாஸ் ரியலி வெரி கிரேசி. இந்த அனு சரியான லூசு. அவ அவ ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அவ உயிரே அவ ஹஸ்பண்ட் தான். அவ ஹஸ்பண்டும் இன்ஃபேக்ட் ஏதோ சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கல. இவங்கக்குள்ள இது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, போய் அனுவை பார்த்து பேசலாம் அப்படின்னு போனா நிவேதா மட்டும்தான் அப்போ வீட்டுல இருந்தா. கேட்டதுக்கு அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்கன்னு சொன்னா. சரி, அவகிட்டயும் இது சம்பந்தமா ஜஸ்ட் மேலோட்டமா விசாரிச்சு பார்த்தேன். பட் அவளும் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் சொல்லல. அம்மா அப்பா சந்தோஷமா தான் இருக்காங்க, சேர்ந்து ஷாப்பிங் போறாங்க, வெளியே போறாங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் கெட் இட். ஆனாலும் இத இத என்னால இத புரிஞ்சுக்கவே முடியல. அண்ட் ஐ மஸ்ட் டெல் யூ, அனு ஷாப்பிங் முடிச்சு திரும்பி வரும்போது மை காட், அவ முகத்தை பார்த்திருக்கணும். அந்த சந்தோஷம், அந்த பெருமை, இட் வாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி அன்பிலீவபிள். இவ்ளோ நல்லா அவர் அனுவை பாத்துக்கிறாரு, அவர் போய் அனுக்கு துரோகம் பண்ணுவாரா? ஐ ஜஸ்ட் டோன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். இந்த விஷயத்தை நான் இன்ஃபேக்ட் கணேஷ் கிட்ட கூட சொன்னேன். அதுக்கு கணேஷ் செட் ஹிஸ் a gem of a person. அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்க கூட மாட்டாரு. கண்டிப்பா அவர் ரொம்ப நல்லவர்னு உறுதியா சொல்றாரு. சரி, கணேஷ் சொல்ற மாதிரியே அவர் ரொம்ப நல்லவரா இருந்தா அப்புறம் ஏன் அவர் அம்மா அவரை விட்டு போய் தனியா இருக்கணும்? நீங்களே சொல்லுங்க. ஆமா, அனு கூட சொல்லிருக்காங்க அவங்க அத்தை தனியா இருக்கிறதா. இது பாருங்க பல்லவி, என்னதான் சொந்த பையன் தப்பு பண்ணிருந்தாலும் எந்த ஒரு அம்மாவும் புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எங்கேயோ போய் தனியா இருக்காங்க, அவருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்காங்கன்னா டெஃபினெட்லி தேர் இஸ் சம்திங் ராங். எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், அனுவோட மதரன்லா கிட்ட போய் பேசி பாருங்க, விசாரிங்க. விசாரிக்கலாம். ஆனா அவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது. அவங்க ரொம்ப அழுத்தமானவங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, என்ன அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க, நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். பேசி பாருங்க. ஆனா உங்களால அவங்க கிட்ட பேசி எதையும் சாதிக்க முடியாது. அப்ப என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்க ஜோசியர் அனுவோட ஹஸ்பண்டுக்கு நிச்சயமா 2 வைஃப்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அப்புறம் பார்த்தா ராஜ்மோகன் என்கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட். சரி, இது 2யும் விட்டு அனுவையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்தா அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டா என்னதான் முடிவெடுக்கிறது? நீங்களே சொல்லுங்க. விடுங்க ருக்கு, நாம என்ன பண்ண முடியும்? அனு அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்காங்க, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என்ன? அது சரி, ஆனா ஜோசியர் சொன்னது? ஜோசியர் சொன்னதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம ஏன் நம்பணும்? அவர் சொன்னதெல்லாம் பழிச்சிட்டு தானே. ஒரு ஜாதகத்தை பார்த்து ராஜயோகம் இருக்குன்னு சொல்றாரு, ஆனா அதே ஜாதகக்காரர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. நானே இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதனால அதை நினைச்சு நீங்க குழப்பிக்காதீங்க. அது சரி, அப்போ மிஸ்டர் ராஜ்மோகன் சொன்னது போய் அவ்வளவுதான். என்ன பல்லவி இவ்ளோ சிம்பிளா சொல்லிட்டேங்க? இது பாருங்க ருக்கு, அனு அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை நம்ம கண்குளிர பாத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை, அதை நம்ம நம்பிட்டு போவோம். காஃபி எடுத்துக்கம்மா. தேங்க்ஸ். நீ எடுத்துக்கோ. வாங்க சார், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். உள்ள வாங்க சார். உட்காருங்க சார். சார் கொஞ்சம் இப்படி வாங்க. சார் 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 கொஞ்சம் அப்படி. ஓகே சார்.
ஓகே சார். ஸ்மைல் ப்ளீஸ் சார். என்ன சார்? இல்ல சரிங்க. என்ன சார் சிரிக்கிறீங்க? சரி நிவேதா, இப்போ எதுக்கு சிரிக்கிற நீ? சாரி சாரி, இனிமே சிரிக்க மாட்டேன். சாரி இல்ல சாரி சார். நீ தயவு செஞ்சு வெளியே போ. நீங்க இருந்தா போட்டோ எடுக்க விட மாட்டேன். ப்ளீஸ் நீ வெளியே போ. சாரி. சிரிக்க கொஞ்சம் சிரிங்க சார். ஏய், நீ போகலையா நீ? போ. ஏய், நீ முதல்ல வெளியே போ. நீ சாரி சாரி. போயிட்டா. சரி சார், எடுத்துடலாம் சார். உங்க பேர் என்ன சார்? ஆதித்யா. ஈவினிங் வந்து வாங்கிக்கங்க. சரிங்க. வா, நான் போலாம். தப்பு பண்ணவங்க ஆதாரத்தை விட்டுட்டு போவாங்கன்னு சொன்னீங்களா ஆதி? ஆமா சொன்னேன். இங்க பாருங்க, பிரேம் விட்டுட்டு போன ஆதாரம். இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது, யார் எடுக்க சொன்னாங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா ஸ்ரீநிதியையும் கார்த்திகையும் காப்பாத்திடலாம் ஆதி. சார், இந்த போட்டோ யார் எடுத்தது? இந்த போட்டோ சார். எங்க போட்டோகிராஃபர் தான் சார். யார் எடுக்க சொன்னது? அந்த போட்டோல இருக்காரு அவர் தான் சார். ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? அவரு கூட இருக்கிற பொண்ணை காணோம். போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையை சொல்றது ரொம்ப நல்லது சார். அவர் ஆபீஸ் ஓப்பனிங்க்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாரு. அங்க என் போட்டோகிராஃபரை அனுப்பி வச்சேன். அப்போ அந்த பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி எடுக்க சொன்னாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து மறுநாளே வாங்கிட்டு போயிட்டார் சார். அங்க எடுத்த போட்டோல இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது சார். அதான் எடுத்து மாட்டிட்டேன். இங்க ஒரு போட்டோ இருக்குன்னு அவருக்கு கூட தெரியாது சார். சரி, எனக்கு இந்த போட்டோ வேணும். நான் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துங்க சார். நான் இந்த போட்டோ எடுத்த விஷயம் அவருக்கு எக்காரம் ஒன்றும் தெரியக்கூடாது சார். எனக்கு எதுக்கு சார் வம்பு? நான் ஏன் சொல்ல போறேன்? சரிங்க, நான் ஈவினிங் வந்து போட்டோ கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். வாங்க சார், பாப்பலாம். ஆதி, இந்த போட்டோவும் இந்த ஆளோட ஸ்டேட்மெண்ட்டும் போதாதா பிரேம் அரெஸ்ட் பண்ண? போதாது நிவேதா, இன்னும் நம்ம பிரேம க்ளோஸா வாட்ச் பண்ணணும். இந்த விஷயத்துல நம்ம அவசரப்பட வேணாம். பொறுமையா இருப்போம். நீ வா வா.